Hello friends, welcome to Scholarly Crew. இன்னைக்கு நம்ம ஸ்காலர்லி நியூஸில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி தான் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் இந்த டாபிக் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் பேப்பர். ஸோ அதில் வந்து ஜிஎஸ் பேப்பரில் நமக்கு 3 சப்டாபிக் சொல்லுவாங்க. ஸோ அதில் செகண்ட் யூனிட் தான் என்ன அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த டாப்பிக்கு கீழே இந்த லெசனுக்கு கீழே கொடுத்துருக்குற சப்டாபிக்கில் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அப்புறம் லிங்கேஜ் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு இந்த வருஷம் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நம்ம டிஎன்பிஎஸ்சி டீம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷியோராக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? கொஸ்டின் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா டிஸ்கிரைப் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எனுமரேட் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எனுமரேட் தி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இல்லைன்னா எனுமரேட் த மேஜர் ரிஃபார்ம்ஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷன் வித் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக கொஸ்டின் அடுக்கிட்டே போகலாம் இதுலேருந்து. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது மெயின்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டா, ப்ரிலிம்ஸ்க்கு இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ். ஸோ அதில் நமக்கு இதில் நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு கமிட்டிஸ் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே அதில் இன்க்ளூசிவாக நம்ம இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக தான் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாப்பிக்கோட முக்கியத்துவம் ஜஸ்ட் குரூப் 1 மெயின்ஸோட மட்டும் நின்றுடாமல் நமக்கு குரூப் 2 மெயின்ஸ்க்கும் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ குரூப் 2 மெயின்ஸ்க்கு நமக்கு திருக்குறள்லேருந்து எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. அதில் எப்படி இதை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ எப்படி இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா கல்வி அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கல்வி அதிகாரத்துலேருந்து ஒரு குறளை கொடுத்து நம்மளை எஸ்ஏ எழுத சொன்னாங்க அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒரு சில பாயிண்ட்ஸை எடுத்து அதில் இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எஸ்ஏ பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ கரெக்ட் பண்ணுற நம்மளோட இன்விஜிலேட்டர் ஒரு எக்ஸாமினர் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி ஹாப்பியாகி நமக்கு 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய காம்படிஷனில் 1 மார்க் 2 மார்க் எல்லாமே இட் மேட்டர்ஸ். ஸோ அதனால அதையும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட குரூப் 2 மெயின்ஸ்க்கான வீடியோ லெக்சர்ஸில் அப்கமிங் வீடியோஸில் அதுவும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். சரிங்களா? ஸோ பேக் டு பாயிண்ட், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு இதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து 1968 வந்துச்சு. ஸோ யார் தலைமையில் கொடுத்தாங்க அப்படின்னா கோத்தாரி கமிட்டியோட சஜஷனில் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்தது. சரிங்களா? ஸோ அவங்க கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிவர்சல் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டில் 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி அறிவு அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா 3 லாங்குவேஜ் சிஸ்டம். ஸோ இந்த 3 லாங்குவேஜ் சிஸ்டமில் வந்து நம்மளோட மதர் டங் ஒன்று, இங்கிலீஷ் ஒன்று, அது இல்லாமல் ஹிந்தி வந்து இட் வாஸ் அ கம்பல்சரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. ஸோ இதை எதிர்த்து நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நாலேஜ் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நமக்கு 1968 சினாரியோ டக்குன்னு ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து இந்தியாவோட ஃபுல் ரிலையண்ட் எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சர். ஸோ இண்டஸ்ட்ரி வந்து அப்போ தான் க்ரோத் ஸ்டேஜில் இருந்தது. ஸோ நமக்கு அக்ரிகல்ச்சரோட நாலேஜ் வளர்கிற குழந்தைங்க அத்தனை பேருக்கும் அவசியம். அதே இல்லாமல் வளர்ந்துட்டு வர நம்மளோட இண்டஸ்ட்ரியல் செக்டார் பற்றியும் தெரியணும் அப்படின்றதுனால இது ரெண்டுத்துக்கான கல்வி அறிவும் குழந்தைங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி அதையும் ஒரு பாயிண்ட்டாக சொல்லி நம்ம கோத்தாரி கமிட்டிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ 68க்கு அப்புறம் இதே பாலிசியை மறுபடியும் புது பாலிசி கொண்டு வந்தாங்க 86ல். ஸோ 68, 86 நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே திருப்பி ரிவர்ஸில் போடுறது தான் நமக்கு வேலை. சரிங்களா? ஸோ 86ல் வந்து செகண்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி யாரோட பீரியடில் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போது இருந்த பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியோட பீரியடில். சரிங்களா? ஸோ இந்த பாலிசி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜெண்டர் டிஸ்பேரிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஜெண்டர் டிஸ்பேரிட்டி அப்படின்னா பெண்களுக்கு கண்டிப்பாக கல்வி அறிவு அவசியம் அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணது இதில் தான். சரிங்களா? பெண்களாகட்டும் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் கல்வி அறிவு அவசியம். எந்த தகுதியின் அடிப்படையிலையும் அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு மறுக்கப்படக்கூடாது அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. ஸோ இந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்றது என்ன அப்படின்னா பிரைமரி எஜுகேஷனை இந்தியா முழுக்க வந்து எல்லா இடத்துலையும் விரிவடை செய்யணும். ஸோ டு இம்ப்ரூவ் தி பிரைமரி எஜுகேஷன் ஆல் ஓவர் இந்தியா, அவ்வளோதான் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்றது. சரிங்களா? 1986க்கு அப்புறம்
ஒரு புது எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தது நம்மளோட இந்த வருஷம் 2020 தான். சரிங்களா? அதுக்கப்புறம் நடுவில் மாற்றமே வரலையா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1992 பண்ணாங்க. ஸோ இந்த 1992 பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஆச்சாரியா ராமமூர்த்தி அப்படின்ற ஒருத்தரோட தலைமையின் கீழே 1990 வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து மே மாதம் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. டிசம்பர் மந்த் வந்து அந்த கமிட்டிக்கான ரிப்போர்ட் வந்து அவர் கொடுத்தாரு. எதுக்கு அப்படின்னா 86 இந்த பாலிசியை எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை அதில் எதுவும் புது விஷயத்த உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதை வந்து அவர் சப்மிட் பண்ணார். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அதையும் ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ண சொல்லி போட்டாங்க. ஸோ அப்போ இருந்த ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் ஜனார்தன ரெட்டியோட தலைமையில் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாரு அப்படின்னா ரிப்போர்ட் ஜான்வரி 1992 கொடுத்தாரு. ஸோ ஜான்வரி 1992 கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாம் பேட்டர்னில் வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது என்ன அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் ஸ்டடீஸுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அடிப்படையில் தான் அவங்கள காலேஜ்குள்ளே அட்மிட் பண்ணணும் அப்படின்றத இதில் தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ ரஃபாக சொல்லணும் அப்படின்னா 34 இயர்ஸ் கேப்பு, இல்லை வந்து அமெண்ட் பண்ண இயர்லேருந்து சொல்லணும் அப்படின்னா நியர்லி 28 இயர்ஸ் ஆஃப் கேப்பில் நமக்கு அடுத்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஹீரோ ஆஃப் த டாபிக் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்ற இவங்களை வந்து எப்போ வந்து நம்மளோட கேபினெட் அப்ரூவல் பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட் வெனஸ்டே, தட் இஸ் ஆன் 29 ஜூலை 2020. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 34 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய பிரேக் அப்புறம் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி உள்ள மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா குளோபல் நாலேஜ் சூப்பர் பவர். சூப்பர் பவர் அப்படின்னா நமக்கு தெரியும் வல்லரசு. ஸோ நமக்கு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் அயல் நாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனித வளம் அதிகம் நிறைந்த நம்ம இந்தியாவில் நம்ம அதுக்கான மரியாதையும் அவங்கள வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சாகணும் அப்படின்றதுக்காக நாலேஜ் சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம கொண்டது தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. சரிங்களா? அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் டு ஆல். நான் சும்மா பேசிக்கான கல்வி அறிவை தான் எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஹை அண்ட் லேர்னிங் செம பிரில்லியண்ட்டாக இருக்கணும், அனைத்தும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 21st century ஸ்கில் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான நோக்கமே. சரிங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் கொடுத்தா, என்ன பேக்ரவுண்ட், இந்த 2020க்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் பேனல் அப்படின்னு சொல்லி அவரோட சுப்பிரமணியம் அப்படின்றவருக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எப்போ அப்படின்னா 2015 ஃபார்ம் பண்ணாங்க. 2016 வந்து சுப்பிரமணியம் கமிட்டியும் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரிப்போர்ட் கொடுத்த போது அப்போ இருந்த ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா இட் இஸ் அ மியர் கம்பைலேஷன் ஆஃப் ஓல்டர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பழைய ரிப்போர்ட்ஸை மறுபடியும் கம்பைல் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்டை சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து திருப்பி நம்ம கஸ்தூரி ரங்கன் அப்படின்ற நம்மளோட ஃபார்மர் ஐஎஸ்ஆர்ஓ சீஃப்க்கு கீழே ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இவர் வந்து டிராஃப்ட் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 2018 டிசம்பரில். ஸோ அதை வந்து நம்ம பப்ளிக் ஓட்டிங்காக பப்ளிக் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா மே 2019. ஸோ ஹீஸ் கஸ்தூரி ரங்கன். இவர் வந்து நம்ம லோக்சபாக்கு ரிப்போர்ட் வந்து எப்போ வந்து டிராஃப்ட் கொடுத்தாருன்னா 2018 டிசம்பரில். அதை வந்து லோக்சபா எப்போ வந்து மக்கள் பார்வைக்காக கொடுத்தாங்க அப்படின்னா மே 2019 கொடுத்தாங்க. சரிங்களா? நியர்லி 2 lakh சஜஷன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ இதுக்கான நாட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த பாலிசியில் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NEP 2020 இஸ் இன் லைன் வித் SDG 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் SDG 4 அப்படின்னு பார்த்தோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட 4வது விதியான குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா என்ஷியோர் இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் ப்ரமோட் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் அப்படின்றது தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட 4க்கான விதி. சரிங்களா? ஸோ இதை வந்து இந்தியா அட்டைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க வித் 100% லிட்ரஸி பை 2030. ஸோ 2030 வந்து நம்ம டார்கெட் இயராக வச்சு அனைவருமே வந்து கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாறுறதுக்கான வழியை தான் இந்த NEP 2020 கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றத ரீநேம் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ கல்விக்கான ஒரு துறையாக அதை வந்து அப்படியே அதை ரீநேம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பப்ளிக் ஸ்பெண்டிங் ஆன் எஜுகேஷன் பை ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர் டு பி ரைஸ்ட் பை 6% ஆஃப் த GDP அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகும் ஒரு கணிசமான தொகையை வந்து பள்ளி கல்வித்துறைக்காக வந்து ஒதுக்குவாங்க. ஸோ அதில் வந்து இது வரைக்கும் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 4.3% ஒதுக்கியிருக்காங்க. அதை வந்து 6%க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 6%க்கு ரைஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த புது பாலிசியில் வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்தியா வில் பி தி நாலேஜ் சூப்பர் பவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக நம்ம நாலேஜ் சூப்பர் பவர் அட்டைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பப்ளிக் ஸ்பெண்டிங்கை வந்து 4.3%லேருந்து 6%க்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரிங்களா? நம்மளோட இந்த என்இபி வந்து 2 விஷயத்தில் ஒரு பெரிய ரிஃபார்ம் கொடுத்துச்சு. ஸோ அது என்னென்னு பிரிக்கலாம் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஹையர் எஜுகேஷன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டு 12th கிளியர் பண்ணுறோம்ல, ஸோ அது நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன். நமக்கு 12th மேலே அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்னு படிக்கிறோம்ல, அதுதான் நம்மளோட ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நமக்கு ஸ்கூல் எஜுகேஷனில் என்ன ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் யூனிவர்சலைஸ் த ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ இந்த ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்றது எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்கு வரைக்கும்னு பார்த்தோம்னா 3 to 6 years by 2025. ஸோ நமக்கு ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் எதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து ரொம்ப இந்த டைமில் குழந்தைங்க நல்லா துருன்னு நிறைய கற்றுக்குவாங்க. ஸோ அவங்க கற்றுக்கிட்டு அவங்களோட மென்டல் எபிலிட்டியை அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை அதிகமாக வளர்த்துக்கிற அந்த டைம் பீரியடை குழந்தைங்களோட அந்த வளர்ச்சியை வந்து தடை செய்கிற மாதிரி அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு படிப்பறிவோ இல்லை கல்வியோட தேவையோ அவங்களுக்கு இல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கட்டத்துலேயும் அவங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் கல்வி கொடுக்கணும்னு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ரீச் பண்ணுறதுக்கான டார்கெட் யாராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நேஷ்னல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி பை 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த கிரேடுக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் 3. ஸோ ஸ்டாண்டர்ட் 3க்குள்ளே ஒவ்வொரு குழந்தையும் அவசியம் வந்து ஃபவுண்டேஷனல் லிட்ரஸியும் நியூமரசியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசி அப்படின்றது எதை பொறுத்து அப்படின்னா நார்மல் நம்மளோட மல்டிப்ளிகேஷன், அடிஷன்ஸ், ஸோ இதெல்லாமே அந்த குழந்தை 3rd ஸ்டாண்டர்ட் கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மிஷன் தான் என்ன அப்படின்னா நேஷ்னல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. ஸோ இதுக்கான டார்கெட் இயர் என்ன அப்படின்னா 2025. நெக்ஸ்ட்டு நமக்கு செகண்டரி லெவலோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 100% ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனில் குழந்தைங்க படிப்பாங்க. அடுத்து ப்ரைமரி எஜுகேஷனில் படித்து அவங்க செகண்டரி லெவல் போகும்போது நிறைய ட்ராப் அவுட்ஸ் ஆகும். என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு வசதி இல்லை, இவ்வளோ தூரம் வந்து படிக்க முடியல. அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, அந்த ஸ்கூலில் வந்து என்னால் போய் படிக்க முடியல. ஸோ நிறைய வந்து ட்ராபேக்ஸ் சொல்கிறாங்க. அந்த ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி நம்ம அது எல்லாத்தையும் சரி பண்ணி செகண்டரி லெவல் எஜுகேஷனில் வந்து 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க பை 2030. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட கரிக்குலத்தை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து எனக்கு படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்கள ஈஸியாக்குறதுக்காகவும் அவங்கள வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காகவும் இந்த புது கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோடிங். சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் 6லேருந்து ஒரு குழந்தைக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் வெல்கம்டு ஒன் தான் இது. பிகாஸ் 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்லாக எதை பார்க்குறாங்கன்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை தான் பார்க்குறாங்க. நம்ம எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கும் போது, டெக்னாலஜிக்கல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும் போது இன்னமும் வந்து நம்ம புக்கிஷ் லேர்னிங்கை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது, கீ ஸ்கில் லேர்னிங்கை தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த கோடிங். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வொகேஷனல் ஸ்டடீஸ் ஃப்ரம் கிளாஸ் 6. ஸோ வொகேஷனல் ஸ்டடீஸ் ஃப்ரம் கிளாஸ் 6 அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு அந்த பீரியட்லேயே நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். ஸோ புக் நாலேஜ் இல்லாமல் அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது அண்ட் அது இல்லாமல் அவங்களோட ஹாலிடேஸை வேஸ்ட்டாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க அதுலேயும் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற வழியில் அவங்க எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கும் போது அவங்க நாலேஜ் கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சரில் அவங்க ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆகலாம், தொழில் முனைவர் ஆகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்டை, ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டை அவங்க கொடுக்க முடியும். சரிங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு பிடிக்காத ப்ராக்ரஸ் கார்டு. ஸோ அதை வந்து பிடிச்ச மாதிரி மாற்றணும் அப்படின்றதுக்காக 360 டிகிரி ஹாலிஸ்டிக் ப்ராக்ரஸ் கார்டாக மாற்றிருக்காங்க. விச் மீன்ஸ் இனிமேல் மார்க்கை பற்றி மட்டுமே வச்சு
இந்த குழந்தை ஃபஸ்ட் ரேங்க், இந்த குழந்தை லாஸ்ட் ரேங்க் அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் கரிக்குலர், கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த குழந்தையோட ப்ராக்ரஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேக்லெஸ் டேஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்டாக இருந்தது இதில். ஏன்னா எக்ஸ்பிரிமெண்டலாக படிக்கணும். எதையுமே வந்து புக்கிஷாக வச்சு படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே எக்ஸ்பிரிமெண்டலாக படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக அதை நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய இமேஜஸ் காமிச்சு, பொம்மை காமிச்சு, ஸோ அப்படி சொல்லிக் கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த ஆஸ்பெக்டில் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஸோ கரிக்குலம் மாற்றிட்டாங்க. எக்ஸாம் எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா போர்டு எக்ஸாம்ஸை இன்னும் ரீடிஃபைன் பண்ணி ஈஸியர் ஆக்கியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு இப்போ இருந்துட்டு இருக்கிறத வந்து, அதாவது அவுட்கம் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு இருந்துட்டு இருக்கிறத காம்பிடென்சி பேஸ்டு லேர்னிங்காக மாற்றுறாங்க. ஸோ இதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இப்போ ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அந்த ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சுட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து மார்க் கொடுக்குறாங்கல்ல. இனிமேல் அந்த மாதிரி கிடையாது. அந்த குழந்தை அந்த ப்ராஜெக்ட்டுக்காக எவ்வளோ யோசிச்சிருக்காங்க, அதில் அந்த குழந்தையோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு அதில் கொண்டு வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பொறுத்து இனிமேல் மார்க் கொடுக்க போகிறாங்க. அதுதான் வந்து காம்பிடென்சி பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த அசஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கிறதுக்கு நேஷ்னல் அசஸ்மெண்ட் சென்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரேட் 3, அதாவது கிளாஸ் 3, கிளாஸ் 5, கிளாஸ் 8க்கு மட்டும் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் இருக்கும். போர்டு எக்ஸாம்னு பார்த்தோம்னா 10th-க்கும் 12th-க்கும் மட்டும்தான் போர்டு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷனை வந்து பராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்து ஒரு ஸ்டாண்டிங் பாடியாக வச்சு, நேஷ்னல் அசஸ்மெண்ட் சென்டர் இவங்களை ஸ்டாண்டிங் பாடியாக வச்சு இதை அசஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பராக் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஸோ பெர்ஃபார்மன்ஸு, அசஸ்மெண்ட்டு, ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். சரிங்களா? இதுதான் இதோட டோட்டல் அந்த விரிவாக்கம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாமை வந்து ட்வைஸும் அவங்க அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து ஸ்கூலை பற்றி, ஸ்கூலோட காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கறது தான். ஸோ ஸ்கூலோட அக்ரிடிஷன் அண்ட் அவங்களோட அத்தாரிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோர் டிரான்ஸ்பரண்ட்டாக, மோர் அக்கௌண்டபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா பப்ளிக்கு. ஸோ அவங்க வந்து இனிமேல் எதுவுமே வந்து மூடி மறைச்சி அக்ரிடிஷன் வாங்குறேன், போகிறேன், வரேன் அப்படின்ற அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நிறைய ஃபால்ட் வச்சு அக்ரிடிஷன் வாங்குறது இனிமேல் நடக்காத விஷயம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் மோர் லெஜிட்டிமேட்டாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை கவர்ன் பண்ணுறதுக்கு அந்தந்த ஸ்டேட்டையே வந்து ஒரு அத்தாரிட்டிவாக செட் பண்ண சொல்லி அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, யூனிவர்சல் அக்சஸ் பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு குழந்தைங்க நிறையா பேர் இருப்பாங்க. அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து அந்த ஸ்கூலில், கிராமத்துலலாம் பார்த்தோன்னா பெண்களுக்கு வந்து அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அந்த டாய்லெட் சரியா இல்லை அப்படின்னா கூட அந்த குழந்தைங்க வந்து ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெஸ்ட்டாக க்ரீன் பில்டிங்காக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு குழந்தைங்களும் சரி, விமென்ஸும் சரி, யாருமே, கேர்ள் சில்ட்ரனும் சரி, யாருமே வந்து ட்ராப் அவுட்ஸ் வந்து இருக்கவே கூடாது அப்படின்றதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டில் இன்னொரு அடிஷ்னல் விஷயம் என்ன அப்படின்னா, இட் வில் பி எக்யூப்டு வித் ஐசிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் லேர்னிங் அப்படிலாம் கொண்டு வரும்போது ஸோ அதையும் அந்தந்த ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓப்பன் லேர்னிங் அப்படின்றது அடல்ட் லிட்ரஸி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது எல்லாமே குழந்தைங்களுக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ அடல்ட்டும் வந்துட்டு இப்போ படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஓப்பன் லேர்னிங்கில் வந்து ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான எக்ஸாம்ஸ்க்கான பேட்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளாஸ் 3, 5, 8 சொல்லியிருக்காங்க த்ரூ NIOS. ஸோ NIOS அப்படின்றது வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியாக அவங்களும் வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம். இவ்வளோ ஃப்ரேம் ஒர்க்ஸ், இவ்வளோ கரெக்ஷன்ஸ் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் 2 கோடி குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ இவங்களை திருப்பியும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்து மறுபடியும் இவங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு. ஸோ இந்த ஓப்பன் ஸ்கூலிங்கில் மெயின்லி வந்து இந்த ட்ராப் அவுட் ஆனவங்களுக்காக தான். இவங்க எல்லாரும் திருப்பி ஸ்கூலுக்கு வரணும், இவங்கெல்லாம் கண்டிப்பாக மறுபடியும் கட்டாயம் படிக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இந்த NEP 2020யோட இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து இனிமேல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட 10+2 மாடலில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட், இது ரெண்டும் போர்டு எக்ஸாம், இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாடலை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா,
5+3+3+4 மாடல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. வாட் இஸ் திஸ் 5+3+3+4 மாடல்னா 5 அப்படின்றது வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட் அடுத்த 3 வந்து நம்மளோட ப்ரிப்ரேட்டரி, அடுத்த 3 மிடில், அடுத்த 3 வந்து 4 நம்மளோட அடுத்த 4 வந்து நம்மளோட செகண்டரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 5ஐயும் வந்து ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குழந்தைங்க அந்த டைமில் வந்து கிராஸ்பிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த டைமில் ஸ்கூலுக்கு போகாமல் டிவேட் ஆகி வீட்டில் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட அந்த மென்டாலிட்டி வந்து அந்த படிக்கணும் அப்படின்ற அந்த கிராஸ்பிங் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான விருப்பப்பட்டு தான் இந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், இனிமேல் ப்ரீகேஜி அப்படின்றது வந்து அன்ஃபார்மல் எஜுகேஷன், அதாவது விருப்பப்பட்டால் குழந்தைங்களை சேர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இனிமேல் அது இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? நம்மளோட ப்ரிப்பரேட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 3rd ஸ்டாண்டர்டில் தான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க நேஷ்னல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதில் என்ன அப்படின்னா அவங்களோட நாலேஜில் வந்து லிட்ரஸிலையும் சரி நியூமரசிலையும் சரி அவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்மளோட மிடில் பீரியடில் தான் நம்ம வந்து 6th, 7th, 8th வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 6th, 7th, 8th தான் நம்ம வந்து பார்த்தோம் கோடிங் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க, வொகேஷனல் ட்ரைனிங் முடிவு பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் வந்து இன்டர்ன்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க, பேக்லெஸ் டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் எந்த இடத்துக்குள்ளே வரும் அப்படின்னா 6th, 7th, 8th வந்துடும். ஸோ அதுக்கப்புறமும் அது கோடிங் வந்து கண்டினியூ ஆகும் தான். இந்த செகண்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா கிராஸ் மேஜர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் ஒரு குழந்தை வாங்குற மார்க்கை பொறுத்து தான் 11th, 12th அவங்க என்ன ஸ்ட்ரீம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது. அந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக மார்க் வாங்கிட்டாங்க, டாப் கிளாஸில் மார்க் வாங்கியிருக்காங்கன்னா பயாலஜி எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக அப்படின்னு பார்த்தோன்னா காமர்ஸ், சுத்தமாக ஒன்றுமே வரல அப்படின்னா ஹியூமனிட்டிஸ் கொடுக்குறது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் காமர்ஸில் தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடியும் மார்க் கம்மியாக வாங்கின ஒரு குழந்தைய போய் காமர்ஸ் படி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ இதனாலையும் நிறையா ட்ராப் அவுட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கிராஸ் ஸ்ட்ரீம்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் நீ எந்த ஸ்ட்ரீமில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கியோ அந்த ஸ்ட்ரீமை நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியூமனிட்டிஸில் நீ இன்ட்ரெஸ்டடாக நீ மார்க்கெல்லாம் மேட்டரே கிடையாது, நீ எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காமர்ஸில் இன்ட்ரெஸ்டடாக நீ சூஸ் பண்ணிக்கோ. இல்லை பயாலஜி தான் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறியா, 10th என்ன மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, கிராஸ் மேஜர் கிராஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணி நீங்கள் படித்து வெளியில் அவுட்புட் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது கூட சேர்த்து இதுதான் நம்மளோட 5+3+3+4 மாடல். ஸோ இது கூட சேர்த்து நம்மளோட பெடாகாகிக்கல் ஸ்ட்ரக்சரையும் கரிக்குலரையும் இன்னும் இன்க்ளூசிவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஃப்யூச்சர் அவுட்கமில் வர நம்ம டீச்சர்ஸும் சரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி நம்மளோட 21st century கீ ஸ்கில்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த பெடாகாகிக்கல் அப்படின்றது நமக்கு ஒரு புதுமையான வார்த்தையாக இருக்கலாம். இது என்ன அப்படின்னா அப்ரோச் டு டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரீஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இனிமேல் இயர்லி எஜுகேஷன் சொல்லி கொடுக்குற எல்லா டீச்சர்ஸுமே இயர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷனை முடித்த டீச்சர்ஸ் மட்டும்தான் இனிமேல் சொல்லி கொடுக்கணும் இந்த ஃபவுண்டேஷனல் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து ரூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து மதர் டங் ஆஸ் அ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி மதர் டங் ஆஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த NEP சொல்லுது அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ்லேயோ நமக்கு ஒரு புது விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்போது கவனிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே இடத்துல நம்ம தாய்மொழி தமிழ்லேயே இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது நமக்கு ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில் இருக்கும் போது அறிவு நுணுக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக அந்த விஷயத்தை உணர்ந்து புரிஞ்சுக்குவாங்க, அதில் எந்த தவறும் எந்த பிழையும் இல்லாமல் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மதர் டங்கை வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனாவது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னா grade 5 வரைக்கும். ஸோ ப்ரிஃபரபிளி grade 8 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து கம்பல்சரியாக இப்படித்தான் அப்படின்னு சொல்ல கிடையாது, வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா வந்து அந்த ஸ்டேட்டோட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 3 language ஃபார்முலா. நம்ம ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசியில் பார்த்த மாதிரி இதுலேயும் 3 language ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா அதை கம்பல்சரின்னு சொன்னாங்க. இட் இஸ் நாட் அ மேண்டேட்.
நீங்கள் இந்த லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்தந்த இடத்தோட ரீஜனல் லாங்குவேஜ், அப்புறம் இங்கிலீஷ், இது கூட வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ். அந்த தேர்ட் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு எது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா சான்ஸ்கிரிட் சொல்லியிருக்காங்க. சான்ஸ்கிரிட் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்தியாவை சேர்ந்த ஏதோ ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜை வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜாக கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபாரின் லாங்குவேஜையாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிற குழந்தைங்களும் ட்ராப் அவுட் ஆகக்கூடாது, அண்ட் அவங்களுக்கான புது கரிக்குலம், புது ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்தால் அவங்களும் கல்வி அறிவு மிக்கவர்களாக மாறுவாங்க அப்படின்றதுக்காக இந்தியன் சைன் லாங்குவேஜ்க்கும் வந்து ஃப்ரேம் ஒர்க் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட இன்னும் எக்ஸ்ட்ரா இன்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் என்னென்னா இந்த NEP 2020 அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் எஜுகேஷனல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்பெஷல் எஜுகேஷனல் ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ட்ரைபல் ஏரியாவில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வெளியில் வந்து படிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. அண்ட் வந்துட்டு இது ஏரியாலாம் டிஸ்அட்வான்டேஜ்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்து எக்கனாமிக்கலி அட்வான்டேஜஸ்டு ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து வெளியே வந்து படிக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறது, அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் செட் பண்ணுறது அப்படின்ற ஃபீச்சர்ஸ் தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேஷனல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டபிள் குவாலிட்டி எஜுகேஷன் யாருக்கெல்லாம் அப்படின்னா எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், கண்டிப்பாக பெண் கல்வி முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், ஸோ திருநங்கைகளுக்கும் வந்து கொடுக்கணும், அவங்களையும் எந்த காரணத்தை கொண்டும் ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாலபவன் அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் இந்த NEP 2020 சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்டும் அவங்களோட தேவைக்கு ஏற்ப அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பால்பவன் இருக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் டே டைம் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டே கேர் சென்டர்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா ஆர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், இல்லை அவங்க அடுத்த கெரியர் என்னவா ஆகணும் அப்படின்றதெல்லாம் இந்த பால்பவனில் சொல்கிறாங்க. ஸோ கெரியர் ரிலேட்டட் அப்படின்னா இப்போ 12th முடிச்சிட்டாங்க அப்படின்னா இல்லை 10th முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணால் அவங்க அடுத்து ஃபர்தராக சக்சீட் ஆக முடியும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்து அவங்கள கைட் பண்ணுற அந்த கவுன்சிலர்ஸ்லாம் வந்துட்டு மீட் பண்ணி அவங்க டாக் பண்ணிக்கலாம், அதாவது கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பால்பவன் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபுல் என்ரோல்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் என்ரோல்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் இன் சென்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. அதாவது எந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டும் வந்து அவங்களால பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க முடியல, இல்லை அவங்களுக்கு இந்த கரிக்குலம் செட் ஆகலை, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு கல்வி அறிவு தடை செய்ய முடியாது அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு தடைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஹெல்ப் வந்து யார்கிட்ட இருந்து கேட்டிருக்குன்னா NGOs. ஸோ ஒவ்வொரு NGOஸ்லேயும் வந்து இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணி கிராஸ் டிசிப்ளினரி அண்ட் கிராஸ்லி ஏபிள்டு, ஸோ இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அந்தந்த இடத்துல எந்தெந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல் வித் ஸ்டேட். ஸோ ஸ்டேட் வந்து இதை நெக்ஸ்ட் முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் டு டிஜிட்டல் எஜுகேஷன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ICT லேப்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ 21st இயரோட செஞ்சுரியோட கீ ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஸோ அவங்களோட லேர்னிங்கை வந்து கெப்பாசிட்டி எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு கவர்னிங் பாடின்னு ஒன்று வேணும்ல. ஸோ அந்த கவர்னிங் பாடி தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் ஆன் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் யூஸ் டு என்ஹான்ஸ் லேர்னிங் அசஸ்மெண்ட், அப்புறம் வந்து பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக நேஷ்னல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபோரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோரம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் ஸ்கூல் எஜுகேஷன், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு மேலே டீச்சர்ஸ் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கான ரிஃபார்ம்ஸ் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மினிமம் டிகிரி குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 year இன்டகிரேட்டட் பிஎட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷத்துக்கு இதை டார்கெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2030. ஸோ 2030க்குள்ளே வந்து இந்த மாதிரி மாற்றிடுவாங்க. 4 year இன்டகிரேட்டட் பிஎட் முடிச்சிருந்தா தான் வந்து டீச்சர்
ஆக முடியும், அவங்களுக்கான மினிமம் கல்வி தகுதி இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான அந்த கரிக்குலமை வந்து ஃப்ரேம் பண்ணணும்ல, அவங்களுக்கான சிலபஸ் இருக்குது, அவங்களுக்கான புக்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணணும்ல. ஸோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை தான் இதை சொல்லியிருக்காங்க, நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். இது யார் ஃபார்முலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன். யாரோட கன்சல்டேஷன்லனா என்சிஆர்டியோட கன்சல்டேஷனில். ஸோ டீச்சர்ஸ் வந்துட்டு இன்டெகிரேட்டட் பிஎட் முடிச்சுட்டு வராங்க, முடிச்சுட்டு வந்தோடனே அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் டிவைடை பிரிட்ஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷனல் மெத்தட்ஸை பற்றி ட்ரைனிங் தனியாக கொடுக்கப்படும். அதுக்கப்புறமேட்டு தான் தே வில் பி அலவுட் டு ஒர்க் இன் அ ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரோபஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டீச்சர்ஸோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு கீழே படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட அந்த காம்பிடென்சிஸை வச்சு தான் தே வில் பி கிவன் அப்ரைசல்ஸ். ஸோ டீச்சர்ஸ்க்கான அப்ரைசல்ஸும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ தான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷனில் என்னென்ன நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அண்டர் கிராஜுவேட் டிகிரி வில் பி ஆஃப் எய்தர் 3 or 4 years duration with multiple exit options அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன் அப்படின்னா, எனக்கு அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிக்கிறேன், ஒரு வருஷம் படித்த உடனே எனக்கு அதில் ஓகே எனக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும், நான் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஏதாவது படிச்சுட்டு வந்து இதை படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆர்எல்ஸ் வந்துட்டு நான் 2 years முடிச்சோடனே பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் எனக்கான சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, டிகிரி சர்டிஃபிகேஷன். நான் 2 years கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டிப்ளமோ அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 3 years படிச்சுட்டு நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதே நான் 4 years படித்து அந்த 4th yearல ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட்டை நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற இடத்துல எனக்கு டிகிரி வந்து டாக்டரல் டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரியை வந்து எனக்கு கொடுப்பாங்க. இஃப் ஒன்லி வந்து என்னோடய ரிசர்ச் தீசிஸ் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நடுவில் ஒரு பிரேக் விட்டுட்டோம், டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு, இயர் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ப்ராப்ளம் எல்லாமே இதில் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நடுவில் 2 years ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் 3rd year அவங்க படிக்கிறாங்கல்ல, அப்போது அந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த மெக்கானிசமில் அப்படின்னா அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்ற இதை வச்சு. ஸோ அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ன்றது நம்மளோட மார்க் ஷீட்ஸ், நம்மளோட டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லேயே நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், எத்தனை கிரெடிட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க உங்களோட டிகிரியில் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டிகிரியில் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்கல்ல. ஸோ இப்போ 2nd year வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா அதோட நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அடுத்த இன்ஸ்டியூஷனில் போய் நான் ஜாயின் பண்ணும்போது அதே கிரெடிட்டை நான் அங்கேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட நாலேஜோ இல்லை அந்த இயரோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ட்ராப் அவுட் ஆகிட்டோம் அப்படின்ற அந்த ஃபியர் வந்து இருக்காது. எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் அதே இடத்துலேருந்து விட்ட இடத்துலேருந்தே படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயம் தேவை, ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஃப்ரேம் ஒர்க்கை எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா தானே இந்த காலேஜுக்கும் அந்த காலேஜுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய் படிக்க முடியும். அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யூஜிசி, ஏஐசிடிஇ, என்சிடிஇ இது எல்லாத்தையுமே டோட்டலாக வந்துட்டு எடுத்துட்டாங்க, அபாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தரை கொடுத்துருக்காங்க. அவர் யார் அப்படின்னா, நம்மளோட ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. இவர் தான் வந்து ஒரு அம்பர்லா ரெகுலேட்டர். ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே இவர் தான் ரெகுலேட் பண்ண போகிறாரு எக்ஸப்ட் மெடிக்கல் அண்ட் லீகல் கோர்சஸ். ஸோ லீகல் கோர்ஸ் அப்படின்னும் போது நம்ம லா சம்மந்தமாக படிக்கிற எல்லாமே லீகல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளோட எம்ஃபில் டிகிரி இது வரைக்கும் இருந்ததில்ல, அதை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் 4th yearலே நமக்கு ரிசர்ச் தீசிஸ் கொடுக்கும்போது டாக்டரலுக்கு ஈக்குவலான சர்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னும் போது அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்றனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது அந்தந்த காலேஜ் இஸ் அன் அத்தாரிட்டி ஃபார் இஷ்யூயிங் அ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். எனக்கான கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை இனிமேல் எந்த யூனிவர்சிட்டியும் கொடுக்க வேணாம், அந்தந்த காலேஜஸே கொடுக்கறதுக்கான மெக்கானிசம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மளோட டபுள் தி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். ஸோ ஆல்ரெடி ஸ்கூல் எஜுகேஷன்லேயே பார்த்தோம், செகண்டரி ஸ்கூலோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 100% ஆக்கணும் 2030 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை வந்து நம்ம 50% ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் 2035. பிகாஸ் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 26% தான் இருக்குது. இதை நம்ம டபுள் பண்ண போகிறோம். ஸோ 26% அப்படின்றது 2018 கொடுத்த ரிப்போர்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறோன்னா அதை டபுள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி.
ஏன்னா நம்ம கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றத நம்ம செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து தே ஹாவ் டு லேர்ன். ஸோ அதனால் அவங்கள வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கான கரிக்குலம் வந்து ஈஸியாக ஃப்ரேம் பண்ணும்போது நமக்கு காலேஜஸ் ட்ராப் அவுட்டும் தடுக்கப்படும் அப்படின்றது தான் இந்த NEP 2020 வந்து நமக்கு அட்வொகேட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வேறு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நியூ சீட்ஸ் வந்து உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3.5 crore நியூ சீட்ஸ். ஏன்னா இனிமேல் நிறைய பேர் விருப்பப்படுறவங்க அவங்க இன்ட்ரெஸ்டடாக முன் வந்து படிக்கும்போது சீட்ஸ் வந்து அதாவது காலேஜ் சீட்ஸ் வந்து ஒரு மாதிரி லிமிட்டடாக இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அபெக்ஸ் பாடி செட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ரிசர்ச் தீசிஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அந்த ரிசர்ச்சோட ட்ரஸ்ட்வர்த்தினஸை செக் பண்ணுறதுக்காக இந்த நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காது. இதுலேயும் ப்ராப்ளம்ஸ் கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இதை அப்போஸ் பண்ணுறாங்க வேறு. என்னென்ன விதத்தில் இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது எதை பற்றியெல்லாம் பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட எபிலிட்டி செக் பண்ணுறது, க்ரோத் செக் பண்ணுறது. ஸோ எபிலிட்டி க்ரோத் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்தோம் 360 டிகிரி ஹோலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு, ப்ராக்ரஸ் கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மார்க் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கோ கரிக்குலர் எல்லாமே அந்த மார்க் ஷீட்டில் இருக்கும். அப்படின்னா அவங்களோட எபிலிட்டி என்ன, அவங்க எதில் பெஸ்ட்டாக இருக்காங்கன்றது நம்ம ஈஸியாக அவங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ புதுசாக நமக்கு சொல்லியிருக்கிற NEPயில் வந்து ட்ரைனிங்கையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் வந்து வொகேஷ்னல் ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப் போகும்போது நமக்கு கோடிங்கை வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்கும்போது நான் ப்ராபபிளி ஒரு 14 இயர்ஸை தாண்டி அவங்க படிக்கும்போது நியர்லி 18-19 வரும்போது அவங்களுக்கான சாஃப்ட்வேரையோ இல்லை அவங்களுக்கானதையோ அவங்களால தன்னிச்சையாக க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான எபிலிட்டி அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான சிஸ்டம் அண்ட் பெஸ்ட்டான பாலிசி அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் சப்ஜெக்ட். கன்கரண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி அவங்க 2 பேருமே அதிகாரம் பெற்றவர்கள் அப்படின்றது. சரிங்களா? எஜுகேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த சப்ஜெக்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் சப்ஜெக்டில் இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்குன்னு தனி அத்தாரிட்டி, அவங்க தான் அதுக்கான சீஃப் அத்தாரிட்டேட்டிவாக இருந்தாங்க. எஜுகேஷன் ரிலேட்டடாக எந்த ரிஃபார்ம்ஸ் எடுக்கணும்னாலும் அதை வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஆனால் இவங்க 2 பேருக்கும் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கான்ட்ரவர்சியல் ஃபீல் வரும்போது அப்போ யாரோட டெசிஷன் ப்ரிவைல் ஆகும் அப்படின்னா டெசிஷன் பை தி பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பாலிட்டியில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இப்போ நமக்கு இந்த NEP 2020 நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ அதை எடுத்து செய்யுங்கன்னு சொன்னாலும் ஸ்டில் இதில் இருக்கிற ட்ராபேக்ஸ்க்காக சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம், இதை அப்போஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்தே சொல்லியிருக்காங்க 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேஸ். இதே மாதிரி வந்து நிறையா வந்து சேலஞ்சஸ் இதில் நம்ம என்லிஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து பாசிட்டிவ் தான் நிறையா இருக்குது, நெகட்டிவ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாசிட்டிவ் எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு வரும்போது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இது பாசிட்டிவாக இல்லை மியர் டாக்குமெண்ட்டா அப்படின்றது டிசைட் ஆக போகுது. ஏன்னா ஒரு குழந்தை எப்படி இருக்கணும், அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டீச்சர் எப்படி இருக்கணும்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ டீச்சர் அவங்க தான் வந்து ஃப்யூச்சர் பில்லர் அப்படின்னு சொல்லலாம் ராதர் தேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்க தான் வந்து ஒவ்வொரு குழந்தையும் உருவாக்குறாங்க. அவங்க யாராக மாறணும் அப்படின்றத வந்து ஒரு டீச்சரோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃப் டீச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா தான் அந்த குழந்தை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பிளான், இந்த சிஸ்டம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ எவ்ரி திங் இன் ஹேண்ட்ஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இவங்க 2 பேரும் தான் வந்து இதை முடிவெடுக்கணும். இந்த சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இல்லை இட் வில் பி அ மியர் டாக்குமெண்ட்டா அப்படின்றது. சரிங்களா? நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்றதுக்கான ஃபுல் எலாபரேட் வியூ தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு எங்கே இருந்தும் கொஸ்டின் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. பிகாஸ் A to Z கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது மட்டுமே உங்களுக்கு எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் மோர் தென் எனஃப். உங்களுக்கு இதில் புரியாத டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வில் கிவ் யூ. ஓகே, தேங்க்யூ.